வணக்கம் நேர்களே, ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இன்றும் உங்களுடன் நான் ரஜினிநாதன் இணைந்திருக்கின்றேன். என்னுடன் பாஸ்டர் வசந்தகுமார் வந்திருக்கின்றார், வேத ஆராய்ச்சியாளர் MS வசந்தகுமார். இன்று எங்களுக்கு என்னென்ன கேள்விகளுக்கு பதில் அளிக்க போறார் என்று பார்ப்போம். நிறைய நேர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை தந்துட்டு இருக்கிறீங்க, சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் இமெயில் பண்ணலாம், இல்லாவிட்டால் தபால் முகவரியோடாக எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் நானல்ல, பாஸ்டர் பதில் சொல்வார். அவரை வரவேற்றுக் கொள்வோம் இப்பொழுது. வணக்கம் பாஸ்டர். வணக்கம். இன்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நேர்களோடு இதுவரைக்கும் அவர்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விதத்தில் உங்களுடைய பதில்கள் ரொம்ப நல்லா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லாம் எப்படி இருந்தது? கிறிஸ்மஸ் பண்டிகை நன்றாக இருந்தது. வழமை போல ஆராதனைகள், கரல் சர்வீஸ் வழமையாக ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்கின்ற காரியங்கள். ஆனால் இந்த தடவை அதிகமானவர்கள் வந்ததன் நிமித்தமாக மிகவும் சிறப்பான விதத்தில் காரியங்களை செய்யக்கூடியதாக இருந்தது. இந்த கிறிஸ்மஸ் பீரியட் இந்த நேரம் பாஸ்டர்ஸுக்கு ரொம்ப என்ன சொல்றது, பிஸியான ஒரு டைமாக இருக்கும். உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது குறைவாக இருக்கும், அப்படியா? இந்த நேரம் என்று மட்டுமல்ல, பாஸ்டராக இருக்கும்போது வருஷத்தின் 365 நாட்களும் பிஸியாக இருக்கிற காரியம்தான். ஏனென்றால் சபையில் பல்வேறு விதமான காரியங்கள், மக்களோடு தொடர்பு கொள்கின்ற காரியங்கள், நேரம் போய்விடும். உங்களுக்கு கிறிஸ்மஸை பற்றி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்ல போனீங்கன்னா என்னவாக இருக்கும்? கிறிஸ்மஸை குறித்து சொல்லும்போது ரொம்ப பிடித்த விஷயம் என்றால் இயேசுவினுடைய பிறப்பு. அந்த பிறப்பை நாங்கள் சிறப்பான விதத்தில் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரும் என்ன விதமாக இதை நினைவு கூறுகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பெரும்பாலானவர்களுக்கு இது வெறும் பண்டிகையாக, ஒரு கொண்டாட்டமாக மாத்திரம் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் மற்ற நாட்களை விட தெய்வம் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்ததை நாங்கள் சிறப்பான விதத்தில் நினைவு கூறுகிறோம். எனவே கிறிஸ்மஸ் மாதத்தில் கூட கிறிஸ்மஸ் கேரல்ஸ் மற்றும் கிறிஸ்மஸோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யும் போது இயேசு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற காரியம். ஏனென்றால் அவருடைய வருகை நமக்கு ஆசீர்வாதத்தை தருகின்ற ஒரு பிறப்பாக, வருகையாக இருந்ததன் நிமித்தமாக அது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. இப்போ நீங்க உங்களுடைய சிறு வயதில், நீங்கள் குழந்தையாக இலங்கையில் இருக்கும் பொழுது, அப்பொழுது நீங்கள் கொண்டாடின கிறிஸ்மஸுக்கும் இப்போ இன்று ஒரு பாஸ்டராக நீங்கள் கொண்டாடுற கிறிஸ்மஸுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு? நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்போ அந்த காலத்தில் கிறிஸ்மஸ் என்றால் அதுவும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பேன். என்ன விதமான எதிர்பார்ப்பு என்றால், கிறிஸ்மஸ் வரும்போது பரிசுகள் கிடைக்கும், புதிய உடைகள் கிடைக்கும், உறவினர்கள் வருவார்கள், இப்படி ஒரு எதிர்பார்ப்பு. எனவே மற்ற நாட்களை விட கிறிஸ்மஸ் நாட்கள் ஒரு சந்தோஷமான நாட்களாக இருக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இப்பொழுது பாஸ்டராக வந்ததற்கு பிறகு அந்த விதமான எதிர்பார்ப்புகளை விட, அதாவது புது உடுப்பு கிடைக்கும் என்கின்ற அந்த விதமான எதிர்பார்ப்பு இப்போது உள்ளத்தில் வருவதில்லை. ஆனால் இப்போது இந்த எதிர்பார்ப்பு சில நேரங்களில் எனக்கு வேதனையையும் கொடுக்கின்றது. காரணம் என்னவென்றால், மனிதர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடும் போது அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு பண்டிகையாக மாத்திரம் அதை கொண்டாடுகிறார்களே என்கின்ற ஒரு கவலை எனக்கு எப்போதும் இருப்பதுண்டு. சில நேரங்களில் கிறிஸ்மஸோடு சம்பந்தப்பட்ட கொண்டாட்டங்கள், ஆசார முறைகள் அர்த்தமற்ற செயல்களாக இருப்பதை கூட நான் பார்த்திருக்கிறேன். என்றால் நிறைய பேருக்கு தாங்கள் ஏன் இதை செய்கிறோம் என்கின்ற அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாத நிலையில் அதை செய்கிறார்கள்.
இப்போ ஆம், இதை நிவர்த்தி செய்வதற்கு உங்களுடைய சபையில நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க? இதை நிவர்த்தி செய்வதற்கு எடுக்க வேண்டிய காரியங்கள் என்பதை விட இதுவரை காலமும் பாரம்பரியமாக செய்யப்பட்டு வந்த காரியங்கள் எதற்காக செய்யப்படுகின்றன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் அதை குறித்த காரியங்களை அவர்களுக்கு அறிவுறுத்துவது அவசியம் என்பதுதான் நான் உணர்கிறேன். சரி, எனவே என்னுடைய பிரசங்கங்கள் சபைக்கு நீங்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த விதமாகத்தான் இருக்கும். ஸோ பிரசங்கம் மூலமா தான் நீங்க வந்து நிறைய விஷயங்களை இந்த மாதிரி சொல்லுவீங்க. இல்லை, பிரசங்கத்தின் மூலமாக மாத்திரம் அல்ல, அவர்களோடு தனிப்பட்ட ரீதியாக உரையாடும் போது கூட எதற்காக நாம் இதை செய்கிறோம். ஆனால் சில காரியங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தமான நிலையில இருக்கிறோம். உதாரணத்துக்கு, அதாவது சில காரியங்களை நாம் செய்யாவிட்டால், இப்போ கிறிஸ்மஸ் கேரல்ஸ் இல்லை என்றால் கிறிஸ்மஸ் காலங்களில் ஓய்வு நாட் பாடசாலை பிள்ளைகளுக்காக நாங்கள் வைக்கின்ற நிகழ்ச்சிகள், இவைகளை செய்யாவிட்டால் ஒன்று பெற்றோரினுடைய மனம் இல்லை என்றால் பிள்ளைகளினுடைய மனம் புண்பட்டு விடும் என்கின்ற அந்த ஒரு உணர்வு, அவர்களுடைய மனம் பாதிக்கப்படக்கூடாது என்பதன் நிமித்தமாக அவர்களுக்காக செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றது. இது எந்த அளவுக்கு சரியானது பிழையானது என்பதை சொல்வதை விட நான் சொன்ன விதமாக ஒரு நிர்பந்தமான நிலை. இதை கட்டாயம் செய்துதான் தீரணும். ஆனால் அதை செய்யும்போது எதற்காக நாம் இதை செய்கிறோம் என்கின்ற அந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வாஞ்சை. சரி, அப்படி என்றால் இந்த கிறிஸ்மஸ் பீரியடில் எல்லா நேர்கள் எல்லாரும் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க, நிறைய சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க, ஜான்வரியில் எந்த ஜிம் ஜாயின் பண்ணலான்னுலாம் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே போலவே இந்த ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் கூட நிறைய கிறிஸ்மஸை பற்றின நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பீங்க. அருமையான நிகழ்ச்சிகளை ஐபிசி தமிழ் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கிறிஸ்மஸ் அன்று நீங்கள் கிறிஸ்மஸை பற்றின ஒரு நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. அதற்கு முன்பதாகவும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் கூட கிறிஸ்மஸ், அதாவது இந்த நாள், இந்த டிசம்பர் 25 என்று நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை எப்படி தோற்றம் அடைந்தது என்று கூட அருமையான ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் ஐபிசி தமிழ் பார்த்திருப்பீங்க. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவி விட்டிருந்தீங்க என்றால் மீண்டும் அதை பார்ப்பதற்கு எப்பொழுது அது ஒளிபரப்பாகும் என்று நாங்கள் சொல்லலாம். இல்லாவிட்டால் நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப்ல கூட அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். நாங்கள் கிறிஸ்மஸ் பற்றி தான் தொடர்ந்து பேச போகிறோம். ஏன்னா கிறிஸ்மஸ் ஓரளவுக்கு நிறைவு பெற்றிருந்தாலும் இன்னும் அந்த கிறிஸ்மஸ் ஸ்பிரிட், அந்த ஒரு ஆவி, ஒரு கிறிஸ்மஸ் உடைய அந்த ஃபீலிங், உணர்வு வந்து இன்னும் எங்களை விட்டு போகலைன்றது தான் நாங்கள் சொல்லலாம். ஸோ அது போகிறது கூட கொஞ்சம் ஒரு விதத்தில் ஒரு சோகமாக தான் இருக்குது. ஏன்னா கிறிஸ்மஸ்னு சொல்லும் பொழுதே ஒரு பரபரப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு பண்டிகை, ஒரு கொண்டாட்டம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ பாச சொன்ன மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு அழகான கேட்ச் ஃப்ரேஸ் இருக்குது, ரீசன் ஃபார் த சீசன் அப்படின்னு சொல்லி. அது கிரைஸ்ட் தான், ஆண்டவரை தான், இயேசு கிறிஸ்துவை தான் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மையப்பொருள் இருந்தாலும் அதை சுற்றி நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறோம். பாஸ்டர், நீங்கள் 25 ஒளிபரப்பான நிகழ்ச்சியில், சிறப்பான கிறிஸ்மஸை பற்றின நிகழ்ச்சியில் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, கிறிஸ்மஸ் வந்து ஆக்சுவலி டிசம்பர் 25 தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நாங்கள் சொல்ல முடியாது. வரலாற்றை பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் இருக்கும் கதைகளை எப்படி மரியாள் அவர்கள் சந்திக்கப்பட்டார்கள், அந்த பிரசவ காலம் எப்படி இருந்தது, அதற்கப்புறம் இயேசுவோடைய பிறப்பு பற்றி நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே டிசம்பர் காலத்துலையா இதெல்லாம் நடந்தது என்று கேள்வி கேட்குற மாதிரி இருக்கிறது. என்றாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை மனதில் வைத்து இந்த மாதிரியெல்லாம் கொண்டாடுகிறோம். ஆனால் கொண்டாட்டங்களில் வந்து அன்றைய தினம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. அதாவது இயேசு கிறிஸ்து உடைய மறைவு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டெல்லாம் எப்படி இருந்தது? இந்த கிறிஸ்மஸ் ஆக்சுவலி முதல்ல எந்த ஆண்டு கொண்டாடினாங்கன்னு தெரியுமா? 336ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின் 336ஆம் ஆண்டு தான் முதல் தடவையாக கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடினார்கள். அந்த குறிப்பு தான் இருக்கிறது. ஆனால் முதல் நூற்றாண்டில் வேதத்தில் இருக்கின்ற சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டது. அதில் நாம் அவர்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடியதை பற்றி வாசிப்பதே இல்லை. இயேசுவினுடைய பிறப்பு சம்பவங்களை அங்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆதி சபையினர், முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வழிபாட்டு முறைகளை எப்படி வைத்திருந்தார்கள் என்பதை அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகம், புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற 4வது புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம். அதில் கூட இயேசுவினுடைய பிறப்பை நினைவு கூர்ந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை குறித்து நாம் வாசிப்பதில்லை. பிறகு 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில்
அந்த காலத்தில் சபைகளில் தலைவர்களாக இருந்தவர்கள் எழுதிய புத்தகங்கள், எழுதிய கடிதங்கள், அந்த காலத்தில் இருந்த சபைகளுக்கு எழுதிய கடிதங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்றோம். அதில் கூட கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடியதை குறித்து நாம் வாசிப்பதில்லை. அது மாத்திரமல்ல, அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சொந்த பிறந்த நாட்களை கூட கொண்டாடவில்லை. ஏன் அந்த பழக்க வழக்கம் இல்லையா? 2 காரணங்கள். ஒன்று அது ரோமர்களினுடைய கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம் என்கின்ற ஒரு சிந்தனை அந்த காலத்தில் இருந்தது. அந்த காலத்தில் இருந்த ஒரு சபை தலைவர் வேதாகமத்தில் யாராவது பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறார்களா என்று ஆராய்ந்து பார்த்து 2 சம்பவங்களை பழைய ஏற்பாட்டில் ஒன்றும் புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் எடுத்து காண்பித்தார். அந்த 2 சம்பவங்களிலும் பிறந்தநாள் கொண்டாடியதற்கு பிறகு துயரகரமான சம்பவங்கள் நடைபெறுகிறது. இப்ப எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், புதிய ஏற்பாட்டில் ஏரோதுவினுடைய மகளினுடைய அந்த பிறந்த நாள் அன்றைக்கு யோவான் ஸ்நானகனினுடைய தலை போனது. எனவே பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒரு துயரகரமான நிலையில் முடிவடைந்தது என்கின்றதை அடிப்படையாக வைத்து பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது என்று 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் சபை தலைவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு போதித்தார்கள். இதன் நிமித்தமாக கிறிஸ்தவர்கள் அந்த காலத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடவில்லை. இதனால் அவர்கள் இயேசுவினுடைய பிறந்த நாளையும் ஒரு பண்டிகையாக, விழாவாக கொண்டாடவில்லை. இது ஒரு காரணம். 2வது காரணம், முதல் 3 நூற்றாண்டுகளும், குறிப்பாக 312ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனாக மாறும் வரைக்கும் ரோம அரசாங்கம் கிறிஸ்தவத்தை ஒரு குற்றவாளி மதமாக பார்த்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி வந்தது. எனவே அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு தங்களுடைய மரண நாள் முக்கியமானதாக இருந்தது. ஏனென்றால் இரத்த சாட்சிகளாக கிறிஸ்துவுக்காக, தங்களுடைய மார்க்கத்திற்காக மரிக்கின்றோம். எனவே அந்த மரண நாளை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மரண நாள் தாங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிறக்கும் நாளாக அந்த கால மக்களினால் கருதப்பட்டது. எனவே அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எவர்களெல்லாம் இரத்த சாட்சிகளாக மரித்தார்களோ அவர்களை வருஷந்தோறும் நினைவு கூர்ந்தார்கள். இன்றைக்கும் கூட சில பாரம்பரிய சபைகளில் இந்த மரித்த பரிசுத்தவான்களை நினைவு கூறுகின்ற நாட்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே மரண நாள் முக்கியமானதாக இருந்தது. எனவே பிறந்த நாட்களை விட மரண நாள் முக்கியமானதாக இருந்ததனால் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய மரணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை மிகவும் அதிகமாக அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள், அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதனால் தான் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடலாம். இவ்வளோ விஷயம் இருந்திருக்கு எங்களுடைய பாரம்பரியத்தில். இப்போது பாஸ்டர் ரோமர் கலாச்சாரத்தை பற்றி சொன்னார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து என்னுடைய பாட்டியோடைய தாயார் அவர்களுடைய பரம்பரையிலேயே தமிழர்கள் கூட பிறந்த நாளை கொண்டாடும் வழக்கம் இல்லாதவர்களாக இருந்து இப்போ எல்லாருமே பிறந்த நாளை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறோம். பாஸ்டர், நீங்கள் கிறிஸ்மஸை பற்றின அந்த பின்னணியை சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது பாஸ்டர். ஸோ இதுவரைக்கும் பிறந்த நாளை கொண்டாடாத மக்கள் இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு கிறிஸ்மஸ் தினம் டிசம்பர் 25 என்று நியமித்து அதை நினைவு கூர்ந்து கொண்டாடி இன்று அதிலிருந்து எங்களுடைய கலாச்சாரம், உலக கலாச்சாரம் என்றே சொல்லலாம், ரொம்ப மாறி வந்திருக்கிறது. நாங்கள் இன்று பிறந்த நாட்களை கொண்டாடுகிறோம். கிறிஸ்மஸ் என்றாலே அதுவும் சிறு பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்வார்கள், கிறிஸ்மஸ் என்றால் முதலாவதாக பரிசுகள். எல்லாருமே இப்போ ஷாப்பிங் கிரெடிட் கார்டு எல்லாம் மேக்ஸ் பண்ணி எங்கே கடன் வாங்கலாம், எப்படி இது பண்ணலான்றதெல்லாம் கொஞ்சம் கூட பிளானிங்கே இல்லாமல், அதாவது சொல்கிறது எங்களுடைய சந்தோஷங்களுடைய எல்லைக்கு வரைக்கும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு கிறிஸ்மஸ். ஸோ பரிசு பொருட்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ், ஃபாதர் கிறிஸ்மஸ், அவர் எப்போ வருவார், எப்படி வருவார், அதை பற்றின ஒரு வரலாறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கிருந்து வந்தது பாஸ்டர்? இப்போ உண்மையாக 336ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் முதல் தடவையாக இயேசுவினுடைய பிறப்பை நினைவு கூறுகின்ற கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இப்போ ரோமர்கள் மத்தியில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இருந்தது. கிறிஸ்தவர்கள் தான் அதை எதிர்த்தார்கள். அவர்கள் தான் முதல் முறையா பிறந்த தினத்தை எல்லாம் கொண்டாடினாங்க. இல்ல, வேறு மக்கள் மத்தியிலும் அது இருந்தது. பிறந்த தினத்தை என்ன நாங்கள் பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்கலாம், பிறந்த தினம் கொண்டாடுகிறது இருந்தது. ஆனால் அதிகமாக செல்வந்தர்கள் அந்த பிறந்த நாட்களை விமர்சையாக கொண்டாடினார்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஐரோப்பிய நாடுகளில் அந்த காலத்தில் 2 முக்கியமான விடுமுறைகள் இருந்தது. ஒன்று கோடைகால விடுமுறை, மற்றது மாரிகால விடுமுறை. இப்ப இந்த கிறிஸ்துமஸ் வருகின்ற காலம் மாரிகால விடுமுறை. இந்த கிறிஸ்துமஸ் நாளினுடைய ஒரு சிறப்பம்சம், குறிப்பாக அந்த 25ஆம் திகதி, டிசம்பர் 25ஆம் திகதி, அந்த நாளை அவர்கள் தெரிவு செய்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது.
வருஷத்தின் 365 நாட்களிலும் இந்த 25ஆம் தேதி டிசம்பர் தான் சூரிய வெளிச்சம் ஒளி பூமிக்கு கிடைக்கின்ற நேரத்தினுடைய அளவு மிக மிக குறைவு. இப்போ பூமி சூரியனை சுற்றி வருகிறதனால் சூரியனிலிருந்து பூமிக்கு வெளிச்சம் கிடைக்கின்றது. மாரிகாலம் வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும், இரவு அதிகரித்து கொண்டு வருகிறது. அப்படியே அந்த சூரிய வெளிச்சம் பூமிக்கு கிடைக்கின்ற நேரம் குறைவடைந்து டிசம்பர் 25ஆம் தேதி வரும்போது கொஞ்ச நேரம் தான் கிடைக்கும், மிக மிக குறைவான நேரம். இப்போ 26ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கி பிறகு கோடை காலம் வருகிறது. எனவே அந்த நாளில் தான் ரோமர்கள் சூரிய தெய்வத்தினுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்தார்கள். ஏனென்றால் அந்த நாள் சூரிய தெய்வம் பிறந்து அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கிடைத்து கொண்டு வருகிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை. எனவே அந்த நாள் சிறப்பான நாளாக ரோமர்களினால் கருதப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டது. டிசம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அந்த விடுமுறை காலம் தொடங்கிவிடும். எனவே அந்த விடுமுறை காலம் முழுவதும் ஒரு கோலாகலமான கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும். மாரிகாலம் லண்டனில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும், நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த குளிர்காலத்தில் அது கொஞ்சம் சோர்வடைந்து போகின்ற விதமான காலம். எனவே ஒரு வார கால விடுமுறை. எனவே மிகவும் சந்தோஷமாக அந்த விடுமுறையை கொண்டாடினார்கள். அந்த கொண்டாட்டத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பு, கோடை காலத்தை எதிர்பார்த்து சூரிய தெய்வம் தமக்கு வெளிச்சத்தை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். எனவே கிறிஸ்தவர்கள் பிற்காலத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும் போது அவர்களுக்கென்று ஒரு விடுமுறை காலம் சிறப்பாக கொடுக்கப்படாமல், ஏனென்றால் ரோம அரசன் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனாக மாறியதன் நிமித்தமாக ஏற்கனவே இருந்த அந்த விடுமுறை காலம் தொடர்ந்தும் விடுமுறை காலமாகவே இருந்தது. எனவே அவர்கள் பாரம்பரியமாக கொண்டாடிய பண்டிகைக்கு பதிலாக முழு ரோம சாம்ராஜ்யமும் கிறிஸ்தவமாகியதன் நிமித்தமாக அவர்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை அந்த நாளில் கொண்டாடினார்கள். ஆனால் அவர்கள் அந்த நாளில் சூரிய தெய்வத்தை நினைவு கூர்ந்து எதையும் செய்யவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் தெய்வம் அல்ல என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். சூரியன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று. அவர்கள் அந்த சூரியனை சிருஷ்டித்த தேவனை அந்த நாளில் வழிபட்டார்கள். அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்ததை அந்த நாளில் நினைவு கூர்ந்தார்கள். சரி, ஏன் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க? இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கின்ற காரியம் நான் அந்த டிசம்பர் 25ஆம் தேதி ஒளிபரப்பான நிகழ்ச்சியிலும் நான் இதை குறித்து சொன்னேன். பழைய காலத்திலிருந்தே மனிதர்கள் இந்த மாரி காலத்தில் தங்களுடைய வீடுகளை அலங்கரிப்பதற்கு எப்போதுமே பச்சையாக இருக்கும் இந்த மரக்கிளைகளை உபயோகித்தார்கள். இப்போ இன்றைக்கு இருக்கின்ற விதமான டெக்கரேஷன்கள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை. அப்போ அதனால அவர்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு வீட்டை அலங்கரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இப்போ பூக்கள் கொண்டு வந்து வைத்தீர்கள் என்றால் வாடிவிடும். மாரி காலத்தில் அதிகமான பூக்கள் அவர்களுக்கு கிடைக்காது. எனவே இந்த மாரி காலத்தில் அவர்கள் வீடுகளை அலங்கரிப்பதற்கு இந்த மரக்கிளைகளை உபயோகித்தார்கள். அது மாத்திரமல்ல, பண்டிகை காலங்களில் கூட தங்களுடைய கோவில்களை அலங்கரிப்பதற்கும் இந்த மரக்கிளைகளை கொண்டு வந்து அலங்கரித்தார்கள். இதை குறித்து சிந்திக்கும் போது பாருங்கள், நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலும் வாழை மரத்தை கொண்டு வந்து வீடுகளில் வைத்து அலங்கரிக்கின்ற பழக்கம் இருந்தது. எனவே மரங்களை ஆரம்பத்தில் அவர்கள் வைத்தது வீடுகளை அலங்கரிப்பதற்காக, அது ஒரு அலங்கார பொருள். பிற்காலத்தில் இந்த கிறிஸ்மஸுக்கென்று இந்த கிறிஸ்மஸ் மரம் வந்ததற்கு பிறகு அதை சுற்றி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான பாரம்பரிய கதைகளை அவர்கள் உருவாக்க தொடங்கினார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வெறும் கதைகள் தான். இப்போ சிறு பிள்ளைகள் ஒரு காரியத்தை கேட்கும்போது ஏன் இதை செய்கிறோம் என்பதற்கு ஒரு கதையை உருவாக்கி நம்முடைய மூதாதையர்கள் சொல்கின்ற விதமாக ஏன் கிறிஸ்மஸ் மரம், ஏன் சாண்டா கிளாஸ், இவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு கதைகளை சொன்னார்கள். சரி, இப்போ சாண்டா கிளாஸ் அவரை பற்றின கதை எப்படியாவது தோண்டி இருக்கலாம். ஆனால் இன்று அது கிறிஸ்மஸோடு சேர்ந்து ஒரு என்ன சொல்றது, அது பிரிக்க முடியாது. கிறிஸ்மஸும் சாண்டா கிளாஸும் சேர்ந்து ஃபாதர் கிறிஸ்மஸ் அப்படின்றதே தான் அவருடைய பேரை வந்திருக்கு. ஒரு பாஸ்டராக, ஒரு சபை தலைவராக இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ சாண்டா கிளாஸ் இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே, அதாவது கிறிஸ்மஸே இல்லை என்கின்ற விதமான ஒரு மன உணர்வு தான் மக்களுக்கு இருக்கிறது. இப்போ இதன் நிமித்தமாக நாமும் கூட சாண்டா கிளாஸை கொண்டு வர வேண்டிய அவசியத்தில், இல்லை என்றால் நிர்பந்தத்தில் இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த விதமான தவறும் இல்லை.
ஆனால் அந்த சாண்டா கிளாஸை வந்து தெய்வமாக நாம் பார்க்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்களை கொண்டு வருகின்ற ஒருவர். இந்த கதைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சென்ட் நிக்கலஸ் என்கின்ற ஒருவரோடு சம்பந்தப்பட்டதாக இந்த பாரம்பரிய கதை சொல்லப்படுகிறது. அந்த சென்ட் நிக்கலஸ் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அதே சமயம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பான்மையுடையவர். ஆனால் தான் செய்கிற உதவி யாருக்குமே தெரியக்கூடாது என்று விருப்பம் உடையவர். எனவே யாருக்காவது உதவி தேவை என்றால் அவர் ரகசியமாக அந்த உதவிகளை செய்வார். அவர் வாழ்ந்த பிரதேசத்தில் ஒரு குடும்பத்தில் 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து கொடுக்க முடியாத நிலையில் தகப்பனார் வறியவராக இருந்து கஷ்டப்பட்டார். எனவே இதை பார்த்து பரிதாபப்பட்ட நிக்கலஸ் என்ன செய்தார் என்றால், எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பொதி நிறைய தங்கத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக அந்த காலத்தில் அவர்களுடைய வீட்டில் இருந்த அந்த சிமினியின் மூலமாக அந்த பொருளை போட்டிருக்கிறார். அந்த போடப்பட்ட தங்கம் என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த சிமினிக்கு அடியில் இவர்கள் அன்றைக்கு தங்களுடைய சொக்ஸ்களை எல்லாம் துவைத்து அதுல காய விட்டிருக்கிறார்கள். அப்ப அது சொக்ஸுக்குள்ள விழுந்திருக்கு. ஸ்டாக்கிங்ஸ்ல இப்ப பரிசுகள் கொடுக்கின்ற முறை வந்தது. இப்ப இந்த விதமாக 3 பிள்ளைகளுக்கும் அவர் செய்திருக்கிறார். ஆனா என்னோட ஸ்டாக்கிங்ஸ்ல யாரோ தங்கத்தை போடுற இது அந்த காலத்தில் அவர் செய்திருக்கிறார். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையானது என்று தெரியாது. அதாவது 3 பிள்ளைகளுக்கும் போட்டு 3ம் சரியாக ஸ்டாக்கிங்ஸ்ல போய் விழுந்தது என்றதெல்லாம் ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கடினமான காரியம். ஆனால் அந்த கேட்பதற்கு ஒரு நல்ல கதை, ஒரு கதை. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகின்ற இதே நேரத்துல தான் யூதராக பிறந்த இயேசு கிறிஸ்துவே அன்றைய காலத்துல வேற ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள் இல்லையா? இப்ப யூத மக்கள் இப்பொழுதும் ஹனுக்கா கொண்டாடுகிறார்கள். இதே நேர காலத்தில் தான் கொண்டாடுகிறார்கள். அதற்கும் கிறிஸ்துமஸுக்கும் இல்ல, அதற்கும் கிறிஸ்துமஸுக்கும் பெரிதாக தொடர்புகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான ஒரு காரியம், அந்த தீபம் ஏற்றுகிற ஒரு காரியம் அந்த பண்டிகையில் காணப்படுகின்றது. எனவே சில கிறிஸ்தவர்கள் இப்போ நாங்கள் கிறிஸ்துமஸ் மரத்தில் வைக்கின்ற இந்த மெழுகுத்திரி இல்லை என்றால் இப்போது இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் மெழுகுத்திரிக்கு பதிலாக போடுகிற லைட்ஸை வெளிச்சத்துக்கு ஒப்பிடுவார்கள். இயேசு உலகத்தின் ஒளியாக இருக்கின்றார் என்கின்ற விதமான ஒரு நம்பிக்கை. ஆனால் அதற்கு பின்னால் பிறகு கிறிஸ்தவர்கள் வேற ஒரு கதையையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது இந்த இங்கிலாந்து நாட்டோடு சம்பந்தப்பட்டது. பானிஃபஸ் என்கின்ற ஒருவர் இங்கிலாந்திலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது அங்கு ஜெர்மனியில் இருந்தவர்களை கிறிஸ்தவர்களாக்குவதற்காக அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு காட்சியை பார்த்திருக்கிறார். ஒரு மனிதர்கள் ஒரு மரத்தை வழிபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த மரத்திற்கு ஒரு பிள்ளையை பலி கொடுக்க முற்பட்டிருக்கிறார்கள். எனவே இவர் அந்த பிள்ளையின் மீது இறக்கப்பட்டு அதை தடுத்து நிறுத்தி காப்பாற்றியதோடு அந்த மரத்தையும் வெட்டி சாய்த்திருக்கிறார். எனவே அந்த மரம் வெட்டி சாய்க்கப்பட்டவுடன் அந்த இடத்திலிருந்து இன்னொரு மரம் அற்புதமாக இந்த கிறிஸ்துமஸ் மரம் துளிர் விட்டு வந்திருக்கிறது. பச்சை நிறத்தில் இருந்த அந்த மரம் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம். அது நித்திய ஜீவனை குறிக்கின்றது. ஏனென்றால் அது எவர்கிரீன் ட்ரீ, எப்போதும் என்றெல்லாம் அவர் பிரசங்கித்து கொண்டு போக அந்த கதை எப்படி போகிறது என்று சொன்னால் இரவாகிவிட்டது. எனவே இவருக்கு வெளிச்சம் தேவை என்பதற்காக அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அந்த மரத்தில் மெழுகுத்திரிகளை எல்லாம் பற்ற வைத்தார்கள். எனவே இது இப்படி நாளடைவில் கிறிஸ்துமஸ் மரத்தில் ஜோடனைகள் வைக்கின்ற ஒரு முறையாக வந்துவிட்டது என்று இன்னொரு கதை. ஆனால் ஒரு மரம் வெட்டப்பட்டு உடனடியாக இன்னொரு மரம் முளைத்தது என்றதெல்லாம் இப்போ ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்ட ஒரு கதையாக இருக்கிறதே தவிர அந்த விதமாகலாம் நடந்தது என்று நம்மால் நம்ப முடியாது. ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்தவத்தில் வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தவிர அதற்கு பிறகு எழுதப்பட்டவைகள் எல்லாம் புராண கதைகள் தான். நிறைய கதைகள், அவற்றையெல்லாம் சரித்திர ஆதாரம் உள்ள கதைகளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர், இன்றும் எங்களுடன் நீங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க. கிறிஸ்மஸை பற்றின இன்னும் சில தெளிவுகளை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி. இன்னும் ஒரு பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் உங்களுடன் சேர்ந்த நேர்களை உங்களையும் நாங்கள் சந்திக்கும் வரை இப்பொழுது நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.